ஹாய் மக்களே, மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். மறந்துட்டேன். இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன். இன்றைக்கி நேற்று தான் மலேசியாவிலேருந்து வந்தேன். இன்றைக்கி வந்து ஊருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து என் மையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றக்காக வந்திருக்கேன். இப்போ தான் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு ஸ்கூலுக்கு காலைல என் மையன் வேனில் போயிட்டான். சரி, இன்றைக்கி போயிட்டு முதல் ஸ்கூல் இன்றைக்கி தான் பார்க்க வரேன். ஸ்கூலில் சேர்த்துலேருந்து பார்க்கல என் பையனை. எந்த ஸ்கூல்லேருந்து பார்க்க வரேன். ஸ்கூலில் பார்த்துட்டு என் மையனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்படியே இன்றைக்கி நான் எங்கெங்கே போகிறேங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை கூட்டி போகிறதுக்காக என் அண்ணன் மையன் பைக் எடுத்து வந்துட்டுருக்கேன். இந்த பைக்கில் ஏறி என் மையன் ஸ்கூலில் போயிட்டு கூட்டிடுவோம். போமா, இதாங்க மையன் வாடி ஸ்கூலு. என்ன ஸ்கூல் பேர்? என்ன? மான்ஃபோர்ட் ஸ்கூல். இதுதான் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையில் இருக்குது இந்த ஸ்கூலு. நல்ல பெரிய ஸ்கூலாக தான் இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸு ஒரு 10 பஸ்ஸுக்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வெயிட் பண்ணி அவனை கூப்பிட போகிறோம். இப்போ வந்து ஸ்கூல்லாம் விட்டாங்க பாருங்கள். பசங்கள்லாம் அந்தந்த வேனில் கரெக்டாக ஏறாங்க. பார்த்தீங்களா, வேனில் ஏறவங்க வேனில், பஸ்ஸில் ஏறவங்க பஸ்ஸில். என் மையனை தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்கூல் நல்ல பெரிய ஸ்கூலாக இருக்கு, மான்ஃபோர்ட். என் ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஓகே, போமா அப்போ போகலாம். இப்போ ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்கு முடியுது உங்கள் ஸ்கூலு? 4 மணிக்கு முடியுதா? ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. சொல்லு. தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஊரோட பச்சை பசுமை இயற்கை அழகு. இவரு பத்தியா ரோடுலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும் ரோடு. அப்படியே பாட்டு போறோம்லாம் ரோடெல்லாம் இப்போ மலேசியா ரோடு மாதிரி வந்துருச்சுங்க. சேமா சூப்பரா இருக்கு ரோடு. இங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மழை பெய்யாட்டியா பச்சை பார்த்தீங்களா, இது சிவகங்கை பூமி. எண்ணி தண்ணி நல்லா இருக்கா? சேரில் உட்காந்து குடிக்கிறியா? நோம்பு வைக்கலையா நீ? நோம்பு வைக்காம எண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்க? அவர் எப்படி கூப்பிடுவாரு? அந்த மெயின் டிரைவர் அங்கிள் எப்படி கூப்பிடுவார் உனைய? மாப்பிள்ளை கூப்பிடுவார் உனைய? நீ எப்படி கூப்பிடுவ? அங்கிள் கூப்பிடுவியா? சரி, குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான். ஸ்கூல் விட்டு ஃபுல்லாக வேணும் பஸ்ஸெல்லாம் வரிசையாக வருது பாருங்க. எல்லா பஸ்ஸும் கரெக்டாக அந்த டயத்தில் கிளம்பிடுது எல்லாம். ஸ்கூல் முடிஞ்சு பையனை கூட்டி போகிற வழியில் எண்ணெய் கடை இருக்குது. தம்பிக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து நோம்பு திறக்கும் போது தான் குடிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் கேட்டேன், அப்படியே எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியே நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வந்து கிருணி பழம். இந்த கிருணி பழம் அண்ணன் வியாபாரம் பண்ணுறாங்க. கிருணி பழத்தை வாங்கிட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு நோன்பு திறக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போமா போகலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இன்றைக்கி நோன்பு திறக்க போகிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு பாயாசம், வடை, சருபத்து, ஜூஸ் எல்லாமே இருக்குது. வாங்க நோன்பு திறக்கலாம். தண்ணீர் ஓகே. அல்லாஹும்ம லக்கசம்து அபிக ஆமன்து வாலைக்க தவக்கல்து வலா ரிசிக அப்தர்து வத்த கபல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காக நோன்பு வைத்தேன், உன்னுடைய ரிசியை கொண்டு நோன்புருக்கிறேன், என்னோட நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமாம், நோம்புக்கு ஸ்வீட் சாப்பிட்டியா? வாங்க. நோம்பாளிகளுக்கு கடைசி நோன்பு 30 நோன்பை நிறைவு செய்ததுனால காபிலுக்கு முகமது காபில் அவர்களுக்கு கிஃப்ட். பத்தியா, நோம்பாளிக்கு எல்லாம் அப்துல் சலாம் அவர்களுக்கு கிஃப்ட். எல்லாத்துக்கும் கிஃப்டா? இவரு சையது பாசித் அவர்களுக்கு கிஃப்ட். குடும்பத்தார் சார்பாக ஷேக் முகமது அவர்களுக்கு கிஃப்ட்.
திருப்பி கொடுத்துட்டு போயிடும். இது எனக்கு உங்களுக்கு அது எனக்கு ஓகே. நண்பர்களே, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா ஓடிட்டு இருக்கு. பின்னாடி டிவிலையும் நம்ம சேனல் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. சிங்கப்பூரில் நடந்த வீடியோ பார்க்காதவங்க சிங்கப்பூர் வீடியோ பாருங்க. சிங்கப்பூரில் நான் பட்ட சிரமத்தை வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ வந்து நைட்டு 7 கலாச்சு. நாளைக்கு சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கோழிக்கறி வாங்க போகிறேன். ஏன்னா இப்போ வாங்கினாதான் ஃப்ரீயாக இருக்கும் கடை. நாளைக்கு போயிட்டு கூட்டத்தை நிற்க முடியாது. அதனால் நாளைக்கு ஆட்டுக்கறி வாங்கணும். இன்றைக்கி வந்து கோழிக்கறி வாங்க போகிறேன். இங்கே உள்ள எங்கள் ஊர் கோழிக்கறி கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதை வந்து சிவகங்கை ரவுண்டானம் பார்த்துக்குங்க. இது வந்து சிவகங்கை பஜார். இப்போ நம்ம போகிறது வந்து சிவகங்கை பஜார் ரோடும்பாங்க. இதுதான் சிவகங்கை நேரு பஜார் பற்றியில் எப்படி இருக்குன்னு. மணி இப்போ வந்து 8 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து கறி வாங்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? என்ன கறி வாங்க போகிறோம்? கோழிக்கறி வாங்க போகிறோம். இங்கே வந்து கறிக்கடை, காய்கறி கடை, பலசர கடை, எல்லா கடையும் இங்கே இருக்குது. அனைத்து கடையும் எல்லாம் மொத்த சரக்கு சில்லறையில் வாங்கிடலாம். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பள்ளியாசல் ஒன்று இருக்குது. காமிக்கிற மாதிரி பஜார் ரோடுனா சிவகங்கை தான். பள்ளியாசல் பெருநாளைக்காக லைட் போட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் சிவகங்கை நேரு பஜார் பெரிய பள்ளிவாசல். வந்து இசா தொழில் நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு? கறி வாங்கல? கறி கடை எல்லாம் அடைச்சிருக்கா? அப்போ அந்த கறி கடைக்கு போயிடுவோமா? நம்ம சொந்தமாக பிடிச்சி அழைத்துருவோம். இது வந்து சிவா மெடிக்கல், சிவகங்கை பஜாரில் சிவா மெடிக்கல். இதுதான் சிவகங்கை நேரு பஜாரோட பெரிய பள்ளிவாசல். காய்கறி எல்லாமே மொத்தமாக கிடைக்கும். எப்பயுமே இந்த டயத்தில் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். இது பெருநா டைம் இல்லை, எந்த டைம் வந்தாலும் வேற வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். இது எங்கள் ஊரில் வந்து கோவில் திருவிழா நடக்குது. கோவில் திருவிழாக்காக லைட் செட்டிங் போட்டுருக்காங்க பாருங்க, சூப்பராக பார்க்குற விதத்தில். இதுதான் கோவில், சுற்றி லைட் செட் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து கோழிக்கறி வாங்க பஜாருக்குள்ளே போனோம். கறி கடையெல்லாம் மூடிட்டாங்க. அதனால் வந்து எங்கிட்ட இன்னொரு கோழிக்கறி கடை இருக்குது. அங்கே போயிட்டு நம்மளே அறுத்து வெட்டி வாங்கிட்டு வந்துடுவோம். அதுதான் இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கோழிக்கறி கடைக்கு வந்தாச்சு. போயிட்டு கறி வாங்குவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதான் வந்து கோழிக்கறி கடை. கறி போட்டு சாயந்தரம் நேரத்தில் சிக்கன் போட்டு வைக்கிறாங்க. அவருக்கு கோழியை பாருங்க. கோழி நம்மளே பிடிச்சி நம்மளே அறுத்து எடுத்துக்க வந்தேன். வெட்டுறதை மட்டும் அவங்க. கோழி பயங்கரம் பிடிக்கிறானே பாசிட்டு. புறா கறி வாங்க வந்தீங்களா? கவின் சிக்கன் 65. இது வந்து சாயந்தரம் வந்து சிக்கன் பொரிச்சு வைக்கிறாங்க. காலையில் வந்து இப்பயும் கறி கட்டை அறுத்து கொடுக்குறாங்க. இது காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் இந்த கோழிக்கறி கடை இருக்கும். இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை வந்து மானாமதுரை போகிற மெயின் ரோடு, சிவகங்கை GH ரோடு. இது நம்ம கோழி உரிச்சு அண்ணன் வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ உரிச்சு வச்சு எல்லாம் ட்ரெஸ்லாம் கட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம எங்கே போகிறோம்? கறிக்கு அறுத்து போட்டு வந்தாச்சு. அவங்க சுத்தம் பண்ணி வெட்டிடுவாங்க. அடுத்து எங்கே போகிறோம்னா பிரியாணி ஆக்கிறதுக்கு அரிசி வாங்க போகிறோம். ஓகே ஓகே.
வீடியோ தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க. அன்வாரியா ஃபுட் கார்னர் ஹோட்டலில் வந்து கூட்டத்தை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை பரோட்டா தோசை இல்லை சுட சுட போகிறாங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? காலைல வந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெட்டி போய் கூப்பிடும்ல, பெட்டி வரலையே. இவர் தான் மச்சான். மச்சான் வந்து பலசர கடை வச்சுக்காப்ல. யூடியூப் கரீம் சன்ஸ் அண்ட் மல்லிகை ஜெனரல் ஸ்டோர். இதுங்கன்னா சிவகங்கை வந்து இளையாங்க ரோட்ல இருக்கு இந்த கடை, இந்த பலசர கடை. எங்க ஊர்ல உள்ள பலசர கடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த கேக் வந்து ஃபேமஸ். இந்த கேக்கு ஃபேமஸா? வந்து ஃபேமஸ். எங்க மச்சான் நான் எப்பவுமே வரும்போதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாரு. நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஒண்ணு காசு கொடுப்பேன், ஒண்ணு ஃப்ரீயா சாப்பிடுவேன். ஏன் காப்பில அப்படியா? ஆமா. எங்க ஊர்ல உள்ள பலசர கடை தாங்க அது, பாத்துங்க. வாசிது இங்க நம்ம என்னென்ன ஜாமான் வேணும்னு சொன்னா பார்க்கும், அவங்களே இப்போ லிஸ்ட் போட்டு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன பள்ளியா சொல்றது? இது வந்து கவ்வா பள்ளியாசல். சிவகங்கை ஹவ்வா பள்ளியாசல். பெருநாளுக்காக லைட் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி டெக்கரேஷன் அழகா இருக்கு. உங்க ஊர்ல என்ன ஃபங்க்ஷன் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல என்ன ஃபங்க்ஷன் நாங்க உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றோம். இதான் வந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. சிவகங்கை நேரம் போன பக்கம் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. இது வந்து அரண்மனை வாசல்பாங்க. மகாராணி ஜவுளி கடை இருக்கு பாருங்க. இது வந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. தான் அரண்மனை. சிவகங்கை வந்து அரண்மனை தான். வேலுநாச்சி இருக்கு. இதா ஆனந்த் கோன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கிட்ட வந்த பக்கம் தெப்பக்குளம் இருக்கு. சிவகங்கை தெப்பக்குளம். இல்லை அடுத்து எங்க போறோம்? ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இங்க இருக்கு சிவகங்கையில. ஹோல்சேல் வியாபாரம் தான். இங்க வந்து எல்லா ஜாமானும் இருக்கும். பலசர ஜாமான் வந்து ஸ்டேஷனரி எல்லா ஜாமானும் இருக்கு. கடை வந்து ரிலையன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை பெரிய கடை. மேலே வந்து 2 தியேட்டர் இருக்கு, கீழே வந்து சூப்பர் மார்க்கெட்டு. நாளைக்கு வந்து படத்துக்கு போறோம் சாயங்காலம். அந்த வீடியோ நாளைக்கு காமிக்கிறோம். பாய். இப்போ நம்ம போயிட்டு இருக்க வந்து சிவகங்கை காந்தி வீதி. இது வந்து காந்தி வீதி ரோடு. இதில் தான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டு பலசர கடையிலும் கிட்ட நிறையா இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம போகிற வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். ஹோட்டல் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட ஹோட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்க போய் எல்லாமே காமிக்கிறோம். வாங்க போகலாம். இது வந்து ஸ்பாட் பஜார். அதாவது ரிலையன்ஸ் சொன்னேன்ல, இந்த ரிலையன்ஸ் தான் வந்திருக்கோம். கீழே வந்து சூப்பர் மார்க்கெட்டு, மேலே வரதுக்கு தேட்டரு. அந்த பாருங்க, இந்த படம் வந்து ஏதோ ஓடுது. படம் சொல்லிட்டு படம் ஓடுது. தாய் கிழவி படம் ஓடுது. இங்கே என்ன படம் ஓடுது? இன்னும் தாய் கிழவி ஓடுது. தாய் கிழவி ஓடுது. வாங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் காமிக்கிறேன். மார்க்கெட் காமிக்கிறியா? அப்படியே ஆட்டோ காமிக்கணும். அப்படி போ. இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம். ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள. பாருங்க, ஸ்நாக்ஸ் இருக்கு, டார்க் ஃபேண்டசி இருக்கு, போர்பான் இருக்கு, எல்லாமே இருக்கு. ப்ரஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பாத்துக்கோங்க. கடை பூரா பாத்துக்கோங்க. பாருங்க. அப்புறம் என்னென்ன இருக்கு?
இந்த லைன்ல பாக்குறேன். இது என்னது? வேற என்ன இருக்கு? வேற வந்து இது இருக்கு. அது என்னது? பாப்கார்ன் சமைக்கிறது, மிக்சரு, முறுக்கு, பாதாம் பருப்பு, லேசு, அரிசி, அப்புறம் மாவு, இங்கிட்டும் கோதுமை மாவு, அப்புறம் அப்புறம் வந்து இங்கிட்ட என்னன்னு தெரியல. அதாவது இது என்னது? சேமியா, அரிசி என்ன இருக்கு. இங்கிட்ட வந்து ஃபேக்டரி எல்லாமே இருக்கு. இது அரிசி. இதுக்குள்ள அரிசி இருக்கு பாருங்க. அடுத்து பருப்பு வகைகள் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். என்னடா இருக்கு? பனானா இருக்கு, காய்கறி பழங்கள் ஃப்ரூட் இருக்கு, பழங்கள் இருக்கு, ஆப்பிள் இருக்கு. அது வந்து இது வெஜிடபிள்ஸ் இருக்கு. இங்க எப்படின்னா எல்லாமே விலை வந்து கம்மியான விலைங்க. அது 561 ரூபா. அது வந்து 157 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கிறனால அனைத்து மக்களும் இங்கே வந்து வாங்குறாங்க. இது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது மதுரையில் ஒன்று இருக்குது, அது பெருசு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டாக்கா சிவகங்கையில் இருக்குது. எல்லாமே மொத்த ஜாமான். இப்போ இங்கே தான் நம்ம வந்து பெருநாளைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இதுதான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டை பற்றிலாம் காமிக்கிறேன் பாருங்க. இது பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடு. இது பாருங்க சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. வேணாம் உள்ளே போகாதரேன். இதான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாக லாங்கில் போகிற பஸ் தான் கண்டிருக்கேன். மதுரை, திருப்பத்தூர் இந்த மாதிரி லாங்கில் போகிறதுலாம் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பக்கம் ஊருக்கு போகிறது. இது நைட் நேரமால கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது. பகலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ வெறிச்சோடி பாருங்க. இந்த இளையாங்குடி, பரமக்குடி, மானாமதுரை இந்த பக்கம் போகிறதுலாம் இந்த பக்கம் வரைக்கும். இதாக சிவகங்கை வந்து மெயினான இடம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அரண்மனை வாசல் பார்த்துங்க. எப்படி எங்கள் ஊரை டவுனு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து சிவகங்கை சுற்றி காமிக்கிறது நம்ம வேலை. நைட்டில் உங்களுக்கு பகலில் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோ வந்து சிவகங்கை வந்து டவுனு பகலில் எப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். இப்போ எல்லா ஜாமான் வாங்கியாச்சு. அடுத்து வந்து செருப்பு வாங்க போகிறோம். செருப்பு கடைக்கு போயிட்டுருக்கோம். செருப்பு கடை எங்கடா இருக்கு? அங்கே போய் நேரம் போ. பாருங்க மரத்தை பற்றிலாம் எவ்வளோ மரம் ஏற்றிட்டு போகிறாங்க லாரியில். இதாங்க தமிழ்நாடு. ரோடெல்லாம் ஓவர் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கே பர்னிச்சர் கடை எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இந்த கடையில் போய்ட்டு செருப்பு வாங்கிட்டு போயிடுவோம். வந்து இன்னைக்கு வந்து செருப்பு இல்லை, ஆனால் செருப்பு கடைக்கு வந்துருக்கோம். செருப்பு வாங்குறதுக்காக எங்க ஊர்ல செருப்பு கடையை பத்திலாம் இருக்குன்னு செருப்பு வந்து 350 ரூபா. ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு போயிட்டு சிவகங்கை ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. நைட் நேரத்தில் இப்போ சிவகங்கை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் சிவகங்கை பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்பாக இருக்கு. நான் உங்கள் ஜமேக். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து நம்ம வீடியோ திறந்து பாருங்கள். பாய்.